யாழ்ப்பாண மாவட்டம் கந்தர்மடம் பகுதியில் 2 பரப்பு வெற்று காணி விற்பனைக்காக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது நொதர்ன் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த அப்படின்னு சொன்னால் 800 மீட்டர் தூரத்தில் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது. லேடிஸ் காலேஜில் இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 200 மீட்டர் தூரத்தில் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது. இப்போ நாங்கள் அந்த காணிக்கு போகிற வீதியை பார்ப்போம். 2 பக்கத்தாலேயும் போகிற வீதியை பார்ப்போம். முதலாவது நர்சிங் ஹோமால் போகிற வீதியை பார்ப்போம். அடுத்ததாக லேடிஸ் காலேஜ் வாசலில் இருந்து இந்த காணிக்கு போகிற வீதியை பார்ப்போம். முதல் இந்த வீதியினுடைய முழுமையான தோற்றத்தை நாங்கள் பார்ப்போம். இப்போ ஹிந்து லேடிஸ் காலேஜில் இருந்து இந்த காணிக்கு போகிற அந்த வீதியினுடைய தோற்றத்தை பார்ப்போம். இப்போ நீங்கள் இடது பக்கமாக பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி தான் விற்பனைக்காக இருக்குது. சுற்றுமதிலோட இந்த காணி இருக்குது. மொத்தம் 2 பரப்பு வெற்று காணி. இந்த காணிக்கு எந்த ஒரு கட்டிடங்களுமே இல்லை. 2 பரப்பு வெற்று காணி. இந்த காணிக்கு ஒரு வெட்டு கிணறு ஒன்று இருக்குது. இந்த காணிக்குரிய அடுத்த தகவலை பார்த்தோம்னா இந்த காணிக்குரிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நேரில் பார்த்துட்டு விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது பேசி கதைக்க முடியும். அடுத்ததாக இந்த காணியை வாங்குறேன்டா யாரை தொடர்பு கொள்ளணும் அப்படின்ற விவரத்தை பார்ப்போம். இந்த காணியை வாங்க அப்படி என்று சொல்லப்படுகின்ற இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டம் கந்தர்மடம் பகுதியில் இருக்கிற இந்த காணியை நீங்கள் விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே போல் உங்களோட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணுமெண்டா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுடைய காணிகளை வீடுகளை நீங்கள் விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது தேவைண்டா இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை போய் பார்க்குறீங்களோ அதை வாங்க போகிறீங்கன்றாலும் அதனுடைய ஆவணங்கள் உறுதியல் தோம்புகளை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதே நேரம் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் வங்கிகளுக்கு கூட செய்யுங்க. அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும். இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்கு. இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை தந்துட்டேன். மீண்டும் இதுபோல் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.